சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே 74 கிருஷ்ணபுரத்தை சேர்ந்தவர் அசோக்குமார். கூலி தொழிலாளி. இவரது மனைவி தவமணி வயது 38, மகள்கள் வித்யதாரணி வயது 13, அருள்குமாரி வயது 10 மற்றும் மகன் அருள் பிரகாஷ் வயது 5. இன்று காலை அசோக்குமார் வீட்டிற்கு உறவினர்கள் சென்றனர். அங்கு தவமணி 3 குழந்தைகள் வெட்டுக்காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் கிடந்தனர். குழந்தைகள் அருள் பிரகாஷ், வித்யதாரணி ஸ்பாட்டிலேயே உயிரிழந்தது தெரியவந்தது. உயிருக்கு போராடிய தவமணி மற்றும் அருள்குமாரியை ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். மனைவி மற்றும் 3 பிள்ளைகளை வெட்டி சாய்த்துவிட்டு வீட்டின் அருகே தோட்டத்தில் அசோக்குமார் படுத்திருந்தார். போலீசாரை கண்டதும் தனது தலையில் காயம் இருப்பதாக கூறினார். அவரை கெங்கவல்லி அரசு ஹாஸ்பிட்டலில் கெங்கவல்லி போலீசார் அட்மிட் செய்தனர். ஸ்பாட்டிற்கு விரைந்த சேலம் போலீஸ் எஸ்பி கௌதம் கோயல் விசாரணை மேற்கொண்டார். கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். மோப்பனாய் லில்லி வரவழைக்கப்பட்டு வீட்டின் அருகாமையில் சிறிது தூரம் ஓடி நின்றது. கொலைக்கான காரணம் குறித்து ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையில் புலன் விசாரணை நடக்கிறது. கெங்கவல்லி பகுதியில் மனைவி 3 குழந்தைகளை தந்தையை வெட்டி சாய்த்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.